ஏனென்றா ஜெனசைட் என்ற விஷயத்தை டிசைட் பண்ண போறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறை அல்லது ஒரு நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பு வழங்க போகுது. அப்ப தீர்ப்பு வழங்க இல்ல இது ஜெனசைட் தான் என்று சொல்றதுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் அதிகாரிகளுக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பரிந்துரைக்கலாம். ஆனா டிசைட் பண்றது அது நடக்கிறதில்லை. அது ஒன்றில் ஒரு ட்ரைபூனல்ல கொண்டு வரலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஐசிசி அல்லது ஐசிஜே. ஒருமப்பட்ட வகையில் இந்த நீதிக்கான கோரிக்கைக்கான போராட்டத்தில் மட்டும் ஆவது ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டும் என்றதை நான் இங்கே தாழ்மையாக பதிவு செய்து கேட்கின்றேன். அந்த எமது தரப்பினர் என்று கூடும் பொழுது GTF, அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9-10 உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றாக இணைந்ததுதான் இந்த GTF என்கிறது. அவர்கள் அன்று எடுத்த முடிவு 2014ஆம் ஆண்டு முதலில் மங்கள சமரவீராவை UK-யில் சந்தித்த பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இவர்கள் 2013 இருந்து 2015 ஜனவரி வரைக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் பலவற்றில் ஈடுபட்டனர். அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளில் இலங்கை அரசாங்கமும் குறிப்பாக மங்கள சமரவீரா தீர்க்கமாக கூறியிருந்தார், இனப்படுகொலை என்ற பேச்சுக்கு இடமில்லை, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதிக்கான பேச்சுக்கு இடமில்லை, சர்வதேச விசாரணைக்கான சந்தர்ப்பத்துக்கு இடமில்லை, தனிநாட்டு கோரிக்கைக்கு இடமில்லை, தமிழீழ விடுதலை புலிகள் பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. இவ்வளவு முன் நிபந்தனைகளை இவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரங்கள். இனப்படுகொலை என்றதை எம்பசைஸ் பண்றது சர்வதேச சட்டத்துல அதுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் இருக்குது, இன அழிப்புக்கு இல்லை என்ற விஷயத்தை நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. என்னன்னா இந்த இனப்படுகொலை என்ற சொல் பதத்தை தூக்குறதுக்கும் அதை இல்லாதொழிப்பதற்கும் சர்வதேச விசாரணை இல்லாதொழிப்பதற்கும் 2015 ஏற்பட்ட GTF மங்கள ரணில் கூட்டு ஒரு காரணம். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகின்றோம். இது முள்ளிவாய்க்கால் நினைவு மாதமாக இருக்கின்றது. பல இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு மனித உரிமை செயற்பாட்டாளர் விமல் நவரத்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மனித உரிமை சம்பந்தமான பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர்களில் இவர் மிக முக்கியமான ஒருவர். அவரிடமிருந்து பல விடயங்கள் குறித்து கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் விமல். வணக்கம் ராம் பிரசாந்த் டிவிஐ நேயர்கள், CMR வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். ஆமாம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த தருணத்தில் நீதி வேண்டி போராடுகின்ற ஒரு இனமாக தமிழினம் இருக்கின்ற தருணத்திலும் கூட இதற்கான செயற்பாடுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் என்ற உடனேயே எல்லோருக்கும் மனதில் எழுகின்ற ஒரு விடயம் இனப்படுகொலை என்ற ஒரு விடயம். இதே நேரத்தில் தமிழ் இனத்தின் விடிவுக்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற பல்வேறு அமைப்புகளும் இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தை பிரயோகத்தை மேற்கொள்வதில் சில தடங்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்ற சூழலில் உண்மையில் இந்த இனப்படுகொலை என்ற சொல்லினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக மனித உரிமை விடயங்களில் கூடுதலாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர் என்ற ரீதியில் இந்த இனப்படுகொலை என்ற சொல்லினுடைய முக்கியத்துவம் பற்றி முதலில் குறிப்பிடுவீர்களா? நிச்சயமாக. முதலில் இன்று 15வது ஆண்டு மிகவும் பரந்தளவில் உலகளாவிய ரீதியில் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று 12ஆம் தேதி
ஒன்டாரியோ மாகாணத்தினால் அமலாக்கப்பட்ட தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நான் பார்த்த அளவில் பல அமைப்புகள், பல செயற்பாட்டாளர்கள் பல முயற்சிகளை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் கேட்டது போல இந்த தமிழ் அதாவது இனப்படுகொலை என்ற சொற்பதத்தின் பிறப்பு என்ன, அது என்ன காரணத்தினால் அப்படி ஒரு சொல்லுக்கான தேவை இருந்தது போன்ற விடயத்தை நாங்கள் இன்று சுருக்கமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் இன்று நாங்கள் பேச போற விடயத்துல ரெண்டு விடயங்களை நாங்கள் முக்கியமாக நோக்கி செல்ல போன்றோம். ஒன்று இனப்படுகொலை, இரண்டாவது இன அழிப்பு. இந்த ரெண்டு சொற்களுக்கும் நிறைந்த கணம் இருக்கிறது. அந்த கணத்தை நாங்கள் பிரித்தெடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்தினால்தான் இப்படி ஒரு சொல்லு உருவாக்கப்பட்டது. இந்த சொல்லு உருவாக்கப்பட்டது அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும். அதாவது இந்த சொல்லு உருவாக்கப்பட வேண்டும் என்று லெம்கின் அவர்கள், ரஃபேல் லெம்கின் அவர்கள் முதலில் இந்த கன்செப்டை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு ஒரு தேவை இருந்தது. அதாவது இனப்படுகொலை என்பது ஒரு உச்சக்கட்டமான குற்றமாக கருதப்பட வேண்டும். இந்த இனப்படுகொலையை இன அழிப்புலையோ அல்லது இன சுத்திகரிப்புக்குள்ளேயோ அல்லது போர்க்குற்றத்துக்குள்ளே மடக்க முடியாது. ஆகையினாலே அந்த நேரத்தில் இருந்த ஒரு சட்டமும் இருக்க, இதுக்கு ஒரு புது வரவிலக்கணம் கொடுத்து இதுக்கு ஒரு புது சொல்லை உருவாக்கி அந்த சொல்லு இதுதான் இந்த உலகத்திலேயே உச்சக்கட்டமான ஒரு குற்றம் என்பதை நிரூபிப்பதற்காண்டி உருவாக்கப்பட்ட அந்த சொல்லை நாங்கள் சில நேரங்களில் தவறாக பயன்படுத்துவது மனவருத்தத்துக்குரிய விடயம். இந்த இனப்படுகொலை வழக்குகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த இனப்படுகொலை என்ற சொற்பிரயோகம் எந்தளவு முக்கியமானது? ஏனென்றால் வரலாற்றில் பல வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த சொல் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? குறிப்பாக இந்த இனப்படுகொலை வழக்குகளில் இதனுடைய சொற்பிரயோகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தை, அந்த இனப்படுகொலை என்ற நிகழ்வு, அந்த இனப்படுகொலை என்ற குற்றம் சர்வதேச சட்டத்தின் கீழ் பாரிய குற்றமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குற்றம். இதை ஏன் நாங்கள் தனிமைப்படுத்தி பார்க்கவானால், நான் இப்ப சொன்ன விடயம், அதாவது இனப்படுகொலை சர்வதேச குற்றமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனா அதே நேரத்துல இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு என்பது தனிப்பட்ட ரீதியில இன அழிப்பு என்ற கன்வென்ஷனுக்கு கீழே மனித உரிமை சபையில் அதற்கான பொறிமுறைகள் இருக்கே தவிர அந்த இன அழிப்பு என்பது சர்வதேச சட்டத்துல எதிராக எந்த ஒரு ஆர்டிக்கலும் இல்லை. ஆனால் இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நாங்கள் இனப்படுகொலைக்கான நீதி நோக்கி சர்வதேச நீதிமன்றம் செல்லும் பொழுது அந்த நாங்கள் குற்றஞ்சாட்டுகிற குற்றம் தெளிவாக இருக்க வேணுமா இல்லையா? அப்ப அந்த இனப்படுகொலை என்ற உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட குற்றத்தை நாங்கள் நீதிமன்றம் எடுத்து செல்கின்றோம். ஆனால் எங்களுடைய பாவனைகள்ல நாங்கள் அதை இன அழிப்பென்ற இன்னொரு பாரிய குற்றத்துக்களை அதை நாங்க அடக்குகிறோம். ஆகையினாலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் கூற விரும்புவது என்னென்றால், இந்த இனப்படுகொலை
என்ற இந்த முக்கியமான குற்றத்தை, அதாவது சர்வதேச குற்றம், இலங்கை அரசினால் இழக்கப்பட்ட இந்த சர்வதேச குற்றத்தை இந்த இனப்படுகொலை என்கின்ற இந்த உச்சக்கட்ட குற்றத்தின் கீழ் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம். அதை நாங்கள் சர்வதேச நியதியின்படி இதை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு அண்மையில் நடந்த கொசோவாவில் நடந்த, அதாவது போமர் யூகஸ்லாவியா, முன்னே யூகஸ்லாவியா என்று அழைக்கப்பட்ட கொசோவாவில் நடந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், ஆர்மேனியர் கொசோவாவில் அவர்களை யூகஸ்லாவியால இனப்படுகொலை செய்கிறார்கள் என்றது அவர்கள் இறுதி வரை அதை இனப்படுகொலை என்று சொல்ல மறுத்திருந்தார்கள். யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இனப்படுகொலை என்று கூறுவதற்கு அந்த கொசோவா இனத்தை முன்வரவில்லை. ஆனால் எப்போ அவர்கள் அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று கூற வலிக்கிட்டார்களோ அதன் பிற்பாடுதான் நேட்டோட இன்வால்வ்மெண்ட் அந்த கொசோவா நாட்டுக்கு கிடைத்தது, அதாவது நேட்டோட உதவி. அது ஏனென்றால் அது இனப்படுகொலை என்று கூறுபடியால் அது ஒரு சர்வதேச குற்றம். ஆகையினாலே நேட்டோவுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது இதை போய் கேட்கறதுக்கு. இது ஒரு உதாரணமா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன அழிப்பில் இருந்து இனப்படுகொலை என்பது இனப்படுகொலை என்பது எவ்வாறு வேறுபடுகின்றது? இதனை எவ்வாறு பிரித்தறிந்து கொள்வது என்றால், இப்பொழுது முள்ளிவாய்க்கால் இந்த இனப்படுகொலை நடைபெற்று 15 வருடங்கள் கழிந்த பின்னரும் இது தொடர்பான ஒரு மாய நிலை என்பது அமைப்புகளிடம் சரி அல்லது பொதுமக்களிடம் சரி இருந்து இதன் மூலமாக அடுத்தடுத்த தளங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இதனை எவ்வாறு பகுத்தறிந்து கொள்வது? பகுத்தறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. அதை நாங்கள் எல்லோரும் முயற்சித்து அதை விளங்கிக் கொள்ற தன்மைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இனப்படுகொலை என்பதை செய்வதற்கு இன அழிப்பும் ஒரு என்ன சொல்லுவார்கள், இன அழிப்பும் ஒரு காரணமாக ஒரு படி. அந்த இனப்படுகொலையை செய்வதற்கு இன அழிப்பும் ஒரு டூல். இன அழிப்பு செய்தான் அவை இனப்படுகொலைக்கு வருகிறார்கள். அந்த இன அழிப்பென்று சொல்லும் பொழுது எப்படி அந்த இன அழிப்புகள் என்ன நடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பாப்புலேஷனை குறைக்கிறது, சிஸ்டமேட்டிக்கலி டிப்போர்ட் பண்றது, அல்லது மக்களை உளவியல் ரீதியாக நாட்டை விட்டு வெளியே போக பண்றது, இதுகள் எல்லாம் இன அழிப்பு. அதுல அந்த கொலைகளும் இனப்படுகொலைக்கான ஆதாரங்களே தவிர எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன அழிப்பு. ஆனா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது தான் இன அழிப்பு. இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நான் திருப்பியும் சொல்றேன், அந்த இன அழிப்புன்ற விடயத்துக்கு சர்வதேச சட்டத்துல அங்கீகாரம் இல்லை. ஆனா இனப்படுகொலைக்கு சர்வதேச சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட குற்றம். ஆகையினால இந்த குற்றத்தை நாங்க கொண்டு போகணும்னு சொன்னா அந்த குற்றத்தை சரியாக. இப்பொழுது கனடா உட்பட்ட பல இடங்களிலும் இருக்கின்ற தமிழர் அமைப்புகள் அல்லது இவ்வாறான இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியில் பாரப்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற ரீதியில் அணுகுமுறைகளை செய்கின்றவர்கள் இந்த இனப்படுகொலை என்ற விடயத்தை சில வேளைகளில் இன அழிப்பு என்றும் அல்லது வேறு சொற்பிரயோகங்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. இதன் தாற்பயங்கள் பற்றி குறிப்பிடுங்கள். இவ்வாறு அமைப்புகள் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் செயற்படுகின்ற பொழுது ஒரு காத்திரமான சொற்பிரயோகத்தை மேற்கொள்ளாமல் இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்ற 2 பதங்களையும் பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது எப்படி இருக்க போகின்றது? இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றதா? என்ன ஒரு பொருத்தமான சொற்பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி குறிப்பிடுவீர்களா? நிச்சயமாக ராம்பிரசாந்த். கடந்த 4 வருட காலத்துக்குள் இந்த இனப்படுகொலை என்ற சொற்பிரயோகத்தை எழுத்து மூல அறிக்கைகளிலேயோ அல்லது வாய்மூல அறிக்கைகளிலேயோ குறிப்பிட வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டது செயற்பாட்டாளர்களாயும் பல அமைப்புகளாலும்.
அப்போ நாங்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அப்ப இது இனப்படுகொலை இல்லை என்றால் இது என்ன என்ற போது எங்களுக்கு அவர்கள் சஜஸ்ட் பண்ணின வேர்ட்ஸ், இதுல பல சட்டத்தரணிகளும் எங்களுக்கு அதை சொல்லி தந்தோம். அப்படின்னா நீங்க ஜெனசைடை யூஸ் பண்ணாமல் அட்ரோசிட்டி என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்க. அந்த நேரம் எங்களுக்கு அது புரியல, என்னத்துக்கவே அதை சொல்லி நம்ம. இப்ப அன்றுதான் நாங்கள் டிசைட் பண்ணாங்க இதை சரியாக நாங்க ஆய்வு செய்து இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வரணும். அந்த வகையில நாங்கள் பல சூம் கூட்டங்கள்ல இதை பற்றி விவரிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு முக்கியமான தருணம் அங்க என்பதனால நான் இந்த ஒரு இப்படி ஒரு நிகழ்வுல இதை பற்றி பேச வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்தேன். ரெண்டாவது, எங்களுக்கு கூறப்பட்ட அந்த நேரத்துல இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டது. இது இன்னும் ஒரு மனித உரிமை அதிகாரி ஒருவரால் சொல்லப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் அந்த சொல்ல நீக்குகிறோம். சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். அப்ப இந்த சொல்லு எப்போ அது நீக்கப்படுறதுக்கு மும்முரமாக ஒர்க் பண்ணவர்கள் சொன்னால், அதாவது அந்த சொல்ல அந்த இடத்துல இருந்து ஐநா சபையிலேயோ அல்லது அரசுகளுக்கு இடையில நடக்கிற கூட்டங்களில் அவர்களுடைய நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் உபயோகிக்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை அதை பரவல கொண்டு வந்துச்சு. அந்த நேரத்துலதான் நாங்கள் இதை பற்றி விசாரிச்சு சொன்ன போது சிலர் சொன்னார்கள், இல்லை நீங்கள் அது அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தை நீங்கள் பாவிக்கலாம், ஆனா பாவிக்கும் போது அலெக்சாண்டர் யூஸ் பண்ணணும், அதாவது சந்தேகிக்கிறோம். என்னன்னா ஜெனசைட் என்ற விஷயத்தை டிசைட் பண்ண போறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறை அல்லது ஒரு நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பு வழங்க போகுது. அப்ப தீர்ப்பு வழங்க இல்ல இது ஜெனசைட் தான் என்று சொல்றதுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் அதிகாரிகளுக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பரிந்துரைக்கலாம். ஆனா டிசைட் பண்றது அது நடக்கிறதில்லை. அது ஒன்றில் ஒரு ட்ரைபூனல்ல கொண்டு வரலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஐசிசி அல்லது ஐசிஜே கொண்டு வரலாம். அந்த அந்த டெக்னிக் தெரியாமல் நாங்கள் அந்த சொல்லியே பாதிக்கக்கூடாது நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நான் ஏன் இதை இங்க குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், இதுக்கும் 2015 நடந்த திருப்பத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. அதாவது 2015 ரணில் மங்களாவோட கொலாபரேட் பண்ணது, அதாவது அவைகளோட இணங்கினதுக்கும் இந்த சொற்பதத்தை நீக்குவதற்கான முயற்சிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றதை நான் இங்க பதிவு செய்கிறேன். பின்னர் நாங்கள் 2021 இங்க இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஜெனசைட் என்ன சொல்றது, தமிழ் ஜெனசைட் மெமோரியல் சொல்லி ஓட்டோவால ஒரு தமிழ் அமைப்பு இருக்கின்றது. அவர்கள்ட்ட நாங்கள் எழுத்து மூல அறிக்கை கேட்டிருந்தோம். அந்த நேரத்துல முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் யாழ் பல்கலைக்கழகத்திலே உடைக்கப்பட்ட நேரம். அப்ப நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் கலந்து ஆலோசித்து அதுல இனப்படுகொலை என்ற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு பந்திக்கும் கொண்டு வர என்று டிசைட் பண்ணி அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையோட இந்த ஏபிசி தமிழ் வழி மூலம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. முதல்ல எங்களுடன் மின்னஞ்சல்ல தொடர்பு கொண்டார்கள். இந்த ஜெனசைட் என்ற வார்த்தைகள் பல இடங்கள்ல வந்திருக்குது, இதுல சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் சொன்னாங்க, ஜெனசைட்ல மாற்றம் செய்ய மாட்டோம், வேணுமென்றா அதுக்கு முதல் அலெஜ்டு ஜெனசைட் என்று போடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்க அப்படி சப்மிட் பண்ணாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இல்ல அது தமிழ் இனப்படுகொலை தான் என்று போட்டது கனடாவில் இனப்படுகொலை அதாவது தமிழ் இனப்படுகொலை நாள் என்று பிரகடனப்படுத்தின போட்டுனாங்க. இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னேன், மக்களுக்கான சரியான தெளிவை இவர்கள் கொடுக்கவில்லை. அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை சார்ந்து வேலை செய்த ஆட்களை சரியான முறையில கொடுக்கவில்லை. ஆனா இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது 2008ஆம் ஆண்டுல இருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது சர்வதேச நீதி பொறிமுறையிலேயோ இந்த ஜிடிஎஃப் என்ற அமைப்பு
அதனுடன் கூட்டி சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் செய்த வேலை 2016 ஆண்டுக்கு பிற்பாடு எந்த ஒரு அமைப்பும் செய்யவில்லை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எங்களுக்கு அதுலதான் பிரச்சனையே வந்தது. நீங்க சிறப்பாக வேலை செய்திருக்கிறீர்கள், சிறப்பாக ஒவ்வொரு மெக்கானிசம், அதாவது ஒவ்வொரு பொறிமுறையும் சிறப்பாக கையாண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் வேற யாரும் அப்படி கையாண்டதை என்னால பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக கொண்டு வந்து நீங்க 2015 அதை திருப்பி விட்டுவீங்க. இதான் நம்ம உள்ள பிரச்சனை. அப்ப இந்த இனப்படுகொலை என்ற சொல் பதத்தை தூக்குறதுக்கும் அதை இல்லாதொழிப்பதற்கும் சர்வதேச விசாரணை இல்லாதொழிப்பதற்கும் 2015 ஏற்பட்ட GTF மங்கள ரணில் கூட்டு ஒரு காரணம். அதனாலே இப்ப நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னால் அது ஒரு தூசணமான வார்த்தை இல்லை. இனப்படுகொலை என்றது வந்து தூசணமான வார்த்தை இல்லை. ஏன் நாங்கள் அதை இந்த இனப்படுகொலை என்றதை எம்பசைஸ் பண்றோம்னு சொன்னால் சர்வதேச சட்டத்துல அதுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் இருக்குது. இன அழிப்புக்கு இல்லை என்ற விஷயத்தை நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நாங்கள் எங்கட போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல போறோம். அப்ப எடுத்து செல்லும் போது நாங்க சரியான முறையில அவர்களை வழிநடத்த வேண்டும், சரியான முறையில அவர்களுக்கு தகவல்களை பரிமாற வேண்டும் என்ற முக்கிய தேவை இங்க இருக்குது. அதே தவிர அதை செய்தது போல அல்லது இப்படி செய்து கூடாதுலாம் நான் கதைக்கவே இல்லை. ஒரு ஆய்வினை செய்து, இது என்ற கருத்து, ஒரு ஆய்வினை செய்து இது சரியா பிள்ளையாண்டே நீங்க கண்டுபிடிக்க கூடாது. நாங்க சொல்ற பிள்ளையா இருந்தால் அதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்தில் இப்பொழுது காசாவில் போர் இடம்பெற்று ஒரு குறுகிய கால பகுதியிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அது சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. ஆனால் முள்ளிவாய்க்காலை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல அமைப்புகளினூடான ஒரு தகவல் திரட்டலின் மூலமாக 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டதாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழலிலும் கூட இது சர்வதேச நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படவில்லை என்று பலரும் கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்பவர்கள் ஏன் தமிழினத்திற்கு இவ்வாறான ஒரு நீதி மறுக்கப்படுகின்றது என்ற கேள்விகளை கூட கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அதற்கான அணுகுமுறை என்பது சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் என்னுடைய கடந்த 4 வருஷ அனுபவத்திலையும் கூற போனால் நாங்கள் தான் தவறு விட்டுருக்கிறோம். முதலாவது இப்ப நீங்க காசாவை சொன்னபடியே நான் ஒரு விடயத்தை அங்கு கூற விரும்புகின்றேன். என்னன்னு சொன்னால் October 7th, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்ததுல இருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போர்க்குற்றமும் ஒவ்வொரு இனப்படுகொலைக்கான ஸ்டெப்புகளும் அவர்கள் அந்த ஆதாரங்களை இப்பவே உடனே கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரியா? ஆனா எங்கட விடயத்துல ஈழத்தமிழர்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில நாங்கள் அந்த வேலை செய்யவில்லை. ஆனால் எங்களை கொண்டொழிச்ச அரசு தந்த தகவல்களை வச்சே நாங்கள் மேலே சென்றிருக்கிறோம். இது ஒரு முதல் தவறு. சரியா? 2வது இனப்படுகொலைக்கான ஆதாரம் என்ற விடயத்துல வந்து நாங்கள் தவறுதலான புரிதல் வச்சிருந்திருக்கிறோம். அது ஏனென்றால் இப்ப நீங்க கடைசியா நடந்த 2 வழக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ரோஹிங்கியா, ருவாண்டா, இந்த வழக்குகள், இந்த இனப்படுகொலை வழக்குகளை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா அங்க இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரம் போர்க்குற்றங்கள் மட்டுமே அங்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது அந்த இனப்படுகொலை என்ற சொல் அந்த குற்றத்துக்கு இந்த போர்க்குற்றங்கள் தான் ஆதாரம். ஆனால் எங்களோட இனம் கொடுத்து வைத்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த சில வருடங்களில் பல போர்க்குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சர்வதேச ரீதியில அங்க போர்க்குற்றம் நடந்ததை ஏற்றுக்கொள்ற தன்மை இப்ப ஒரு நிலைக்கு வந்திருக்குது. இதுதான் ஆதாரமாக இனி இனப்படுகொலைக்கான வழக்குக்கு இதை கட்டமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றது என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு என்னுடைய தகவலின்படி உங்களுடைய இங்க பதிவு செய்கின்றேன்.
குறிப்பாக தமிழர் அமைப்புகள் பலவும் இதுவரை காலமும் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை பிரயோகிக்காமல் இன அழிப்பு என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பல்வேறு இடங்களிலும் இது தொடர்பான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போன்றன, குறிப்பாக எதிர்காலத்தில் இதனுடைய பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது எவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் விமல்? நிச்சயமாக எங்களுக்கு இதுக்கு ஒரு அனுபவமும் இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டிருக்கின்றோம். 2015ஆம் ஆண்டு அனைத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இருந்திருக்கக்கூடிய பல நாடுகளின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் நடந்தது போர்க்குற்றமும் மனித குலத்துக்கு எதிரான குற்றமும் ஆகையினாலே சர்வதேச விசாரணையை வற்புறுத்தியது. அந்த நேரத்தில் தான் எமது தரப்பினர் என்று கூடும் பொழுது GTF, அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9-10 உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றாக இணைந்ததுதான் இந்த GTF என்கிறது. அவர்கள் அன்று எடுத்த முடிவு 2014ஆம் ஆண்டு முதலில் மங்கள சமரவீராவை UKயில் சந்தித்த பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஏன் நான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று சொல்றேன் சொன்னால் ஆதாரம் உண்டு. இவர்கள் 2013 இருந்து 2015 ஜனவரி வரைக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் பலவற்றில் ஈடுபட்டனர். அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளில் இலங்கை அரசாங்கமும் குறிப்பாக மங்கள சமரவீரா தீர்க்கமாக கூறியிருந்தார், இனப்படுகொலை என்ற பேச்சுக்கு இடமில்லை, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதிக்கான பேச்சுக்கு இடமில்லை, சர்வதேச விசாரணைக்கான சந்தர்ப்பத்துக்கு இடமில்லை, தனிநாட்டு கோரிக்கைக்கு இடமில்லை, தமிழீழ விடுதலை புலிகள் பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. இவ்வளவு முன் நிபந்தனைகளை இவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு முக்கிய தேவை இருந்தது என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வழியில இந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட போற சர்வதேச சமூகத்திலே ஏற்பட போற இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை நாங்கள் இல்லாதொழிக்கணும் என்றது இலங்கை அரசாங்கத்தின் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு பலியானவர்கள் தான் இந்த GTF. அல்லது தெரிஞ்சுதான் போனார்களோ எனக்கு தெரியாது, நான் அக்யூஸ் பண்ண விரும்பல. அன்றிலிருந்து இந்த போராட்டம் திசை திருப்பப்பட்டது. அதோட மட்டும் அவர்கள் நிறுத்த இல்லை. அன்றில் இருந்து அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் அந்த ஜெனசைட் என்ற வேர்டை பாவிக்க முடியாது, பாவிக்காதீங்கோ, அது குற்றமான ஒரு விடயம் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் எங்களுக்கு. சரியா? இப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் என்றதும் 2011 வந்த இதே மாதிரியான இதை விட இன்னும் உத்வேகமான ஒரு அறிக்கையை இந்த GTF சார்ந்தவர்களே கூறுகிறார்கள். அது வாழ்க்கையில உருக்க வரக்கூடிய சந்தர்ப்பம், அதை நழுவ விடப்படாதுன்னு சொல்லி அதுக்கான பதில நாங்கள் அவருடைய குரல்லே கேட்டால் நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்களை முடிஞ்சால் அதை போட்டு காட்டுங்கள். அந்த அந்த அர்ப்பணிப்பும் அந்த 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 பொருளாதாரமும் எப்படியும் அந்த அமைப்புகளின் வெளித்திட்டங்களை வலுப்படுத்தும். அப்படியான சிந்தனையுடன் இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை, இப்படியான சந்தர்ப்பம் எல்லா இனங்களுக்கும் கிடைக்க பெறாத சந்தர்ப்பம். இப்படியாக நிபுணர் குழுக்களை செயலாளர் நாயகம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நியமிக்கவில்லை. இதுதான் முதல் கட்டமாக, முதல் தடவையாக சரித்திரத்திலேயே இப்படி இன அழிப்பு நடந்ததா இல்லையா, சர்வதேச விதிமுறைகளை மீறினார்களா இல்லையா என்று ஐநா மூலமாக நிபுணர் குழுவை அமைத்த முதல் தடவை இதுதான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட்டால் அந்த பழி எங்களைத்தான் சாரும். நாங்கள் போய் இந்தியாவையோ சர்வதேசத்தையோ அவரையோ இவரையோ குறை சொல்லி பிரயோசனம் அல்ல. தமிழ் மக்கள் அந்த உணர்ச்சியுடன் அந்த ஆமாம், அது சுரேந்திரன் அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்து. நேர்காணலில் 2011 வெளிவந்த குரல் பதிவை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். கூறுங்கள் விமல். இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொருவர் கையெழுத்து விட்டு
எமது மக்களுக்கு தவறான செய்திகளை கொண்டு சென்று வந்திருக்கிறோம் என்றதுக்கு இதுகளை விட பெரிய ஆதாரங்கள் தேவையில்லை நமக்கு. இதே போன்று 2015 நடந்த விடயங்களுக்கு கூட பல ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளது. நம்முடைய நோக்கம் இவர்கள் செய்தது பிழை அல்ல, இவர்களை குறை கூறுவது எந்த விதத்திலேயும் நாங்கள் வர மாட்டோம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இதுகளை நாம் உணர்ந்து ஒருமைப்பட்டு இந்த நாம் இழந்த உறவுகளுக்கு உயிர்களுக்கான மற்றும் நமது மாவீரர்களுக்குமான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான வரலாற்று கடமை எம்மில் ஒவ்வொருவனிலையும் இருக்குது. அந்த வரலாற்று கடமையை நாங்கள் நிறைவு செய்வதுதான் நமது முக்கிய பங்காக இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய அமைப்பு பெருசு, உன்னுடைய அமைப்பு பெருசு, என்னுடைய அமைப்பு தான் இது செய்தது அது செய்தது என்று நாங்கள் போட்டி போட்டு எமக்குள்ளேயே நாங்கள் பிரிவினையை மேலும் உருவாக்காமல் ஒருமைப்பட்ட வகையில் இந்த நீதிக்கான கோரிக்கைக்கான போராட்டத்தில் மட்டும் ஆவது ஒருங்கிணைந்து செய்யப்பட வேண்டும் என்றதை நான் இங்கே தாழ்மையாக பதிவு செய்து கேட்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை கூற விரும்புகின்றேன். நாம் சர்வதேச பொறிமுறையின் கணிசமான அளவு முன்னேறி இருக்கின்றோம். இதை கூடிய சீக்கிரத்தில் சிறப்பான ஒரு பதில் வரக்கூடிய இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் தந்த CMR தமிழ் FM HD மற்றும் ராம் பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற தருவாயில் இந்த மாதத்தில் பல விடயங்களை இது உன்னோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு CMR சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். விமல் நவரத்னம் அவர்களே. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.